ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த முறை உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முறை ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஏன்னா கடந்த முறை எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் தேயிலைக்கு அதுக்கு உண்டான உரிய விலை இல்லை. அதே மாதிரி இந்த டூரிசம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் படுகா ஸ்டேட்டஸ், அவங்களுக்கான எஸ்சி ஸ்டேட்டஸும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த 3 கோரிக்கைகள் இப்போ நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் இதை நிறைவேற்றதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? வெற்றி பெறுவது என்பதல்ல, இந்த தேர்தல் பயணத்திலே அதற்கான முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். 2021 நீங்கள் வேட்பாளர் நிற்கும் போதும் இங்கே இருமுனை போட்டி இருந்தது. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியும் இருக்கு. ஸோ ஒரு தீவிரமான மும்முனை போட்டி களத்தில் இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை நீங்கள் சவாலாக பார்க்குறீங்களா? எங்களுக்கு அது ஒரு சவாலாக தெரியல. டிவிகேல அந்த யூத்னு சொல்லுவாங்க, அந்த 18 வயசுலேருந்து 35 வயது இருப்பவர்கள் கொஞ்சம் அந்த ஓட்டெல்லாம் டிவிகே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இங்கே ஒரு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வாக்காளர்களுக்கு, உதவிமண்டல வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நான் சொல்ல வருவதென்றால், உதகை மட்டுமல்ல நீலகிரி மாவட்டமே இருக்கிறது. நீலகிரியை பெரிதாக உலக வரைபடத்தில் சுற்றுலா தலமாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி இருக்க வேண்டும், எண்ணமும் இருக்க வேண்டும். நிறைய என்க்ரோச்மெண்டிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை தீர்க்கிறதுக்கு, அதை இது பண்றதுக்கு உங்களுடைய ஒரு கட்டணம் ஒரே நாள முளைச்சிடுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவாங்க. அந்த அதிகாரி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை அதை இடிக்கணுன்றாங்க. இது என்ன, ரொம்ப மோசமான ஒரு அப்ரோச். இந்த முறை உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு மிக எளிதாக சொல்லணும்னா, இந்த முறை ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஏன்னா கடந்த முறை எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் நேரம் அவகாசம் தரப்படவில்லை. ஒரு 12 நாள் தான் தேர்தல் பயணத்தில் போனேன். அதிலே ஒரு 60,000 ஓட்டு நான் 12 நாளில் செஞ்சுருக்கேன். இந்த தடவை எல்லா கிராமங்களையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த தொகுதிக்குள்ளே பேசும்போது 3 பிரச்சனைகளை குறிப்பாக சொல்கிறாங்க. ஒன்று இந்த தேயிலைக்கு அதுக்கு உண்டான உரிய விலை இல்லை. அதே மாதிரி இந்த டூரிசம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் படுகா ஸ்டேட்டஸ், அவங்களுக்கான எஸ்சி ஸ்டேட்டஸும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த 3 கோரிக்கைகள் இப்போ நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில், எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் இதை நிறைவேற்றதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? வெற்றி பெறுவது என்பதல்ல, இந்த தேர்தல் பயணத்திலே அதற்கான முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு வந்திருந்து இங்கு இருக்கின்ற சம்பந்தப்பட்ட சிறு விவசாயிகள், தொழிலதிபர்கள் எல்லாம் அழைத்து இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நன்றாக கேட்டறிந்து உடனுக்குடன் தேயிலை வாரியம் மற்றும் அரசு அதிகாரிகளிடலாம் பேசி அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த விலை, நிரந்தர விலை, ஒரு கட்டுப்படியான விலை சிறு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் ஏற்படுத்தி அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு நல்லதொரு முயற்சி எடுக்கப்பட்டு எங்களது 65 சிறு விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மட்டுமல்ல, தேயிலை சார்ந்த குடும்பங்களும் அத்தனை பேருடைய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த எஸ்சி ஸ்டேட்டஸும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ அதற்கு நீங்கள் மத்தியில் உங்கள் ஆட்சியாக நடக்குது. ஸோ அதுக்கான என்ன நகர்வு எடுப்பீங்க நீங்கள்? இன்றைய தினம் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று பரப்புரைக்கு வந்திருந்தார்கள். ஹொசட்டி என்ற கிராமத்திலே அவர் வந்திருந்து பரப்புரை செய்திருந்தார்கள். இந்த கேள்வி அங்கு இருந்த மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அவரே அங்கு இருந்த மக்களிடையே தனது கருத்தை எடுத்து கூறினார்கள். அவருக்கு இந்த செய்தி ஏற்கனவே அவருடைய மனதிலே சென்றிருக்கின்றது. அதை வைத்து அவர்கள் சட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் கலந்து ஆலோசித்து அவர் நியாயமான கோரிக்கை 52 வரை நீங்கள் பழங்குடியினராக இருந்திருக்கிறீர்கள், எந்த காரணத்துக்காக நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள் என்பது தெரியவில்லை, ரெஸ்டோரேஷன் தான் நீங்கள் கேட்கிறீர்கள், அது நியாயமான கோரிக்கை, நிச்சயமாக நான் உங்களுடன் கைகோர்த்து உங்களுக்கு அந்த தீர்வை நான் செய்து கொடுக்கின்றேன் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள்.
இப்போ 2021 நீங்கள் வேட்பாளர் நிற்கும் போதும் இங்கே இருமுனை போட்டி இருந்தது. இப்போ வந்து விஜய் அவர்களுடைய கட்சியும் இருக்குது. ஸோ ஒரு தீவிரமான மும்முனை போட்டி களத்தில் இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க பக்கமும் இளைஞர்களுக்கு சிறுபான்மையினர்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை நீங்கள் சவாலாக பார்க்குறீங்களா? உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? எங்களுக்கு அது ஒரு சவாலாக தெரியல. எங்களுக்கு பொறுத்த அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எந்த எரோஷனும் நடக்காது. ஏன்னா மெச்சூர்டு மக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய வாக்காளர்கள் அது மட்டுமல்ல, அனைத்து இந்தியா அண்ணா திமுக கட்சியிலும் சேர்ந்தவர்கள் எடப்பாடியரை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற தீவிர ஈடுபாடுடன் இருக்கிறார்கள். 2 கட்சியை சேர்ந்த வாக்காளர் மக்கள் வேறு கட்சிக்கு போடுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் ஆகும், எல்லா கட்சியிலிருந்தும் டைவர்ஷன் ஆகும். ஆனால் எங்களை ரொம்ப பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். டிவிகேயில் அந்த யூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த 18 வயசுலேருந்து 35 வயது இருப்பவர்கள் கொஞ்சம் அந்த ஓட்டெல்லாம் டிவிகே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இங்கே ஒரு வாய்ப்பு இல்லை. இறுதியான கேள்வி, உங்களுடைய வாக்காளர்களுக்கு, உதயமண்டல வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நான் சொல்ல வருவதென்றால், இயற்கை அன்னை கொடை இவ்வளவு அவ்வளவு அல்ல, நீலகிரி மக்கள் மீது அவ்வளவு இயற்கை அன்னை கொடை தந்திருக்கிறார்கள். அது உலகம் மட்டும் பேசப்படுகின்ற ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக உதகை மட்டுமல்ல நீலகிரி மாவட்டமே இருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த எண்ணம் உயர்த்த வேண்டும், நீலகிரியை பெரிதாக உலக வரைபடத்தில் சுற்றுலாத்தலமாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி இருக்க வேண்டும், எண்ணமும் இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இதுவரை அந்த மாதிரி ஒரு பிரதிநிதிகள் வரவில்லை. ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய டூரிசம் மினிஸ்டர் எல்லாம் பேசி, மற்ற என்னுடைய நண்பர்களுடன் நான் சிங்கப்பூர் மற்ற இடங்களெல்லாம் சொல்லும்போது அவர்கள் சொல்லுவார்கள், அங்கே இருக்கின்ற தீம் பார்க்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய நீலகிரியை விட இது என்ன சிறந்ததாக இருக்கின்றது, உங்களுடைய நீலகிரியை உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்க முடியும் என்று எல்லோரும் அவர்களுடைய கருத்தை என்னிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். அது முற்றிலும் உண்மை. நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன டூரிசம்லேயும். ஒன்றா மோடிஜி அவர்களுடைய சிந்தனை, அவருடைய எண்ணம் ஒவ்வொரு பகுதியிலும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும், பொருளாதாரமும் மேம்படும். ஒரு சின்ன இறுதியான கேள்வி மட்டும், இந்த வாக்காளர்களில் அடிக்கடி சொல்லக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது என்க்ரோச்மெண்ட். ஸோ நிறைய என்க்ரோச்மெண்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை தீர்க்கிறதுக்கு, அதை இது பண்ணுறதுக்கு உங்களுடைய இல்லை, என்க்ரோச்மெண்ட்டுன்னு நீங்கள் எது சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாக புரியல. சிலர் வந்து அரசு நிலத்தில் என்கரேஜ் பண்ணி ஒரு வீடோ கடையோ வைத்திருந்தால் அதற்கு ஒரு மாற்று இடத்தை உடனடியாக இதுவரை அனுமதி கொடுத்து விட்டார்கள். அவர்களுடைய வீடு மற்றும் அவருடைய கடை இது போன்ற அவருடைய வாழ்வாதாரம்லாம் இருக்கும். அதற்கு ஒரு மாற்று இடம் பார்த்து உடனடியாக அதை அப்புறப்படுத்துகின்ற அந்த முயற்சியெல்லாம் செய்ய வேண்டும். மீதி சொல்கிறது வந்து அரசு நிலத்தை தோட்டம் அந்த மாதிரி சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடங்களும் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப வேதனைக்குரியது. அது இன்றைக்கி போய் ஒரு கட்டடம் வந்து ஒரே நாளில் முளைச்சிடுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவாங்க. அந்த அதிகாரி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை அதை இடிக்கணுன்றாங்க. இது என்ன, இது ரொம்ப மோசமான ஒரு அப்ரோச். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எதிர்காலத்தில் ஒரு ஃபேஸ்ட் வே ஒன்றும் ஒரு மக்களுக்கும் பாதிக்கக்கூடாது. ஆனால் சட்டம் அனுமதி இல்லாமல் செய்தது தவறு தான். அது எப்படி முறைப்படுத்த வேண்டும், ரெகுலேட் பண்ணணும்னா அது நம்ம முயற்சி செஞ்சு செய்யணும். யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்யணும்.